ஹலோ வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்றைக்கி வெளியாக இருக்குது சாயங்காலம் 6 மணிக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் திரும்ப வரப்போகுது, 140 சீட்டு பெறப்போகுது அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே டிஎம்கேக்கு ஃபேவராக ஓரளவுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவுக்கு ஓரளவுக்கு ஒரு தனித்த பெரும்பான்மையோடைய ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த தொகுதிகள் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. டிஎம்கேவோட அதிருப்தி ஓட்டுகளையும் சிறுபான்மையர் ஓட்டுகளையும் தான் விஜய் பிரிக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 180 தொகுதியிலையும் டிவிக்கு தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை பட்டியல் மட்டும் இல்லை, பதவியேற்பு நாள் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் நாள் குறிச்சாச்சு என்னைக்கு பதவி ஏற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் தமிழர் மட்டும்தான் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. மற்றபடி எல்லா கட்சிகளும் சாட் ஜிபிடியில் பூந்து விளையாட்டுருக்காங்க ப்ராம்ப்ட் கொடுத்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் வர இருக்குது. இது ஓரளவுக்கு உண்மை நிலவரத்தை காட்டும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் தமிழ்நாட்டில் எப்போவுமே ரிசல்ட் டே அன்றைக்கி மட்டும்தான் ரிசல்ட் நல்லதாக இருந்திருக்கு. அது யாருக்கு நல்லது அப்படின்றத நாம் மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோஃபார் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானலில் இருந்து காவந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னைக்கு கிளம்பிட்டார். ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளர் எல்லாரையும் ஸ்ட்ராங்காக இருங்க, நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு ஆட்சியில் உங்களுடைய தலையீடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது, உங்களுக்கு தேவையானதை நான் செவ்வனே செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிவிக்கு நம்ம 50 லட்சம் குழந்தைங்களை பேசி இது பண்ணி ஓட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே பூத்துக்கு 200னாலுமே நம்ம 1.5 கோடி 2 கோடி வாக்குகள் பெற்றுவோம். 40% மேலே வாக்குகள் பெற்று தனித்து பெரும்பான்மையோடு நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம், அண்ணனை சிஎம் ஆக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஆளுக்கு கணக்கு போடலாம், கால்குலேட்டர் கையில் வச்சுருக்கலாம். ஆனால் நிலவரம் உண்மையானது 4ஆம் தேதி தான் தெரியும்.